சரியாக சொன்னால் காவல் நிலையத்தில் காவலர்கள் செய்த ஒரு முதல்வரை நீதி கேட்டு நாம் அனைவரும் ஆர்ப்பாட்டம் குடும்பத்தினர் அவர்களை சார்ந்த அனைவரும் இதற்காக ஒவ்வொரு கட்டமாக நகர்த்தி சிபிசிஐடி சிபிசிஐடி போலீசார் முதல் தன்னோட அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் காவல் நிலைய குற்றவாளிகளுடைய பெயர்கள் பட்டியலிடப்பட்டன. ஆனால் அவர்கள் யாருக்கு வரை கைது செய்யப்பட்டார். ஆகவே இந்த நடவடிக்கையை பதிலளிப்பதற்காக உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டவர்கள் நீதி அளிப்பதற்காக என்ற கேள்வி எழுத இப்போது இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் தேதியை நினைவூட்ட வேண்டியவனாக 2025 ஜூலை 15ஆம் நாள் அவர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னையில் போராட்டம் நடைபெற்றது. இது காவல் நிலைய சாவுகளுக்கு எதிராக கடந்த சில ஆண்டுகளில் அடுக்கடுக்கான காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். அவ்வாறு பாதிப்புற்றவர்கள் சிலருக்கு அந்த மேடையில் அப்போதைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உதவித்தொகைகளையும் வழங்கினார். அது ஒரு உறுதியளிப்பதாக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்காலத்தில் இது போன்ற குழுமைகள் நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த மேடையில் முழங்கினார். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் ஜாக் சார்பில் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். இப்போது மதுரை உயர் நீதிமன்ற கிளையிலும் இந்த வழக்கை ஜாக் முன்னின்று நடத்தியது. அவர்கள்தான் ஒரு கட்டமாக இதை பெற்றுக் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக சாத்தான்குளத்தில் கொலை செய்யப்பட்டதை அது இயல்பாக நடந்த மரணம் என்று கூறி வரைக்க இயன்ற போது நாம் தான் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் தன்னியல்பாக எடுத்துக்கொண்ட அந்த வழக்கில் ஆதித்து அது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட செய்து 5 ஆண்டு காலம் அந்த 11 போலீஸ்காரர் ஒருவர் இறந்து விட்டார். சிறையில் கிடந்து அவர்களை பிணையில் விடுகிற எல்லா முயற்சிகளையும் முறியடித்து முடிவில் அவர்கள் அனைவருக்கும் தண்டனையும் கிடைக்கின்றன. மற்ற காவலர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகும் சென்னையில் ஒரு காவல் மரணம் நிகழ்வு கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்களுக்கு ₹1,00,000 கொடுத்து அதை மூடி மறைப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் முயன்றார்கள். அதை முறியடித்து செய்தியாளர்களிடையே அம்பலப்படுத்தியதற்கு பிறகு உண்மையில் அது காவல் நிலையத்தில் அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அந்த காயங்களால் தான் அந்த மரணம் ஏற்பட்டது என்ற சான்றிதழை பெற்றதற்கு பிறகு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் இனி ஒரு காவல் சாவு கூட நிகழாது என்று சட்டப்பேரவையிலேயே உறுதியளித்தார். அது மட்டுமல்ல, அப்போதைய சென்னை நகர காவல் ஆணையராக இருந்த சைலேந்திர பாபு 41 கட்டளைகள் பிறப்பித்தார். ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்று இப்போதும் அந்த கட்டளைகள் அப்படியே தான் இருக்கின்றன. அந்த கட்டளைகளின்படி எவர் ஒருவரையும் ஒப்புதல் வாக்குமூலம் பெறுவதற்காகவோ தகவலில் கலப்பதற்காகவோ அடிக்கிற உரிமை எந்த காவலருக்கும் கிடையாது. ஒரு குடிமகன் காவலரை அடித்தால் குற்றம் என்றால் காவலர் குடிமகனை அடித்தால் அதே குற்றம் தான். இந்த கொலைக்கு 302 தான், அந்த கொலைக்கு 302 தான்.
கொலைக்கு சதி திட்டம் போட்டால் குடிமகன் செய்தாலும் 120 வரும், காவலர் செய்தாலும் 120 எல்லா சதி குற்றத்துக்கும் ஒரே குற்றம் தான். இது பல முறை நீதிமன்றங்களில் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அரிதிலும் அரிதான வழக்குகளில் தூக்கு தண்டனை விதிப்பது என்ற விதிப்படி காவலர்கள் செய்கிற கொலைகளை அரிதிலும் அரிதான வழக்குகளாக கருத வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இத்தனைக்கு பிறகும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது, தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சிகள் இயக்கங்களை இணைத்து தொடர்ந்து எவர் ஆட்சியில் இருந்தாலும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடத்தக்கூடிய இயக்கங்களை மீறி இதை செய்கிறார்கள் என்றால் இப்போது ஒரு கட்டம் வந்துவிட்டது. தெளிவாக மீண்டும் இப்படி ஒன்று நிகழாது என்று உறுதியளித்துக் கொண்டிருப்பதால் பயனில்லை. சட்டப்பேரவையில் உறுதியளிப்பதாலோ பொதுக்கூட்டத்தில் உறுதியளிப்பதாலோ பயனில்லை. இந்த வழக்கில் SC/ST சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. SC/ST சட்டம் பயன்படுத்தப்படுகிற போது, வன்கொடுமை எதிர்ப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகிற போது அதற்கு தனி விதிகள். இன்னும் சொல்ல போனால் SC/ST வன்கொடுமை சட்டம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வழக்கில் ஒரு காவல் அதிகாரி அதை பயன்படுத்தவில்லை என்றால் அந்த சட்டப்படி அதுவே ஒரு குற்றச்செயல். அவரையே கைது செய்து சிறையில் அடைக்க முடியும். இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருந்து காவலர்கள் துணிந்து இப்படி செயல்படுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தையோ மனித உரிமைகளையோ மதிப்பதில்லை. ஆளுகிறவர்கள் யார், அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகள் என்ன என்பது பற்றி கவலைப்படவில்லை என்றால் காவல் துறைக்கு எதிராகவே அரசு கடுமையாக அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் இரும்பு கரம். அந்த இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெல்வெட் க்ளோவ்ஸ் போட்டுக்கொண்டு மென்மையாக கையாளுவதால் இந்த காவல்துறை அதிகாரிகள் மாட்டார்கள் என்பதுதான் கடந்த கால அனுபவம். மீண்டும் மீண்டும் மோதல் பெயரிலான கொலைகள், காவல் நிலைய சித்திரவதைகளில் நிகழ்கிற மரணங்கள் நிகழ்கிற காரணத்தினால் நாம் கேட்கிறோம், தமிழக அரசு காவல் கொள்கை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ஒரு காவல்துறை ஆணையர் கொடுக்கிற அந்த கட்டளைகள் அரசின் காவல் கொள்கைகளா இல்லையா, அல்லது அரசுக்கு வேறொரு கொள்கை இருக்கிறதா? கடைசியாக சென்ற ஆட்சியின் போது அதிகாரிகள் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இனி காவல் நிலையங்களில் யாரையும் அடிக்க கூடாது, அரசு இதை குறித்து சொல்ல விரும்புகிறது என்று உயர் அதிகாரி கூறிய போது இன்னொரு உயர் அதிகாரி கேட்டார், சென்ற முறை கூட்டம் நடைபெறுகிற போது குற்றவாளிகளின் கையை காலை உடைத்து பாவக்கட்டு போட சொல்லி அரசு விரும்புகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள், அது கட்டளையா இது கட்டளையா என்று திரும்பி கேட்டார். எந்த அதிகாரிக்கும் பதில் சொல்ல முடியும். எனவே அரசு இதை ஒரு தெளிவான காவல் கொள்கையாக அறிவிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு இருக்கிற அதிகாரங்கள் மிக குறைவு. ஆனால் தெள்ள தெளிவாக அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில அதிகார பட்டியலில் இருப்பதுதான் சட்டம், காவல்துறை, சிறைச்சாலை. எனவே சட்டத்தை காக்க வேண்டிய காவல் நிலையங்களும் சிறைச்சாலைகளும் சட்டம் அப்பட்டமாக மீறப்படுகிற இடங்களாக மாற்றப்படுவதை ஒரு அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்குமானால் விழிப்புற்ற மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக உணர வேண்டும். சொல்லப்படுகிறவர் என்ன சமுதாயம், என்ன வர்க்கம், என்ன வகுப்பு என்ற பின்னணியின் கணக்கிலே கொண்டு காவல்துறை அதிகாரிகள் செயல்பாடுவார்கள். ஆனால் அதற்கு எதிராக மிக கடுமையாக உயர்த்தி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அரசு இதற்காக காவல் சித்திரவதைகளுக்கு எதிராக காவல் சித்திரவதைகளை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்கும் ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பது காவல் சித்திரவதைக்கு எதிராக நான் தொடர்ந்து எழுப்பி வருகிற போது, எனவே இந்த தனி கட்டளைகளை எல்லாம் சட்ட வடிவம் பெற செய்ய வேண்டும். விரைவாக சட்டம் செயல்படவில்லை என்றால் அது செயல்படாமலே போய்விடும். சென்ற ஆட்சியில் வல்லுடைத்து பரிசோதனை செய்த பல்வேறு சிங்கை அவர்கள் ஜாமீனில் விட்டு அவர் மீண்டும் பதவி ஏற்பதற்கு அனுமதித்தார்கள். ஒரு IAS அதிகாரியை வேறு எதுவும் செய்ய முடியாது என்று
மனித உரிமை குழுவிலே இடம்பெற்றிருக்கிற அரசு சார்பானவரே எங்களுக்கு விளக்கமளித்தார். அவருக்கு மனநோய் என்றார்கள். அவருக்கு மனநோயில் கைதிகளின் பல்லைத்தான் உடைத்தாரே தவிர தன்னை கண்காணிக்க வருகிற மேலதிகாரி எவரின் பல்லையும் உடைக்கவில்லை. எந்த ஒரு எம்எல்ஏயின் பல்லையும் உடைக்கவில்லை. எனவே அவர்களுக்கு இந்த பாகுபாடான அணுகுமுறை இருக்கும் வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடரும். தமிழக அரசு இதை ஒரு எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும். ஜூலை 15ஆம் தேதி 2025 ஜூலை 15ஆம் தேதி சென்னையில் நீங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தினுடைய அந்த காணொலியை மீண்டும் ஒருமுறை முதலமைச்சர் போட்டு பார்க்க வேண்டும். அதில் என்ன பேசினீர்கள், மற்றவர்கள் எல்லாம் என்ன பேசினார்கள், யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் இந்த ஒரு கொலை தொடர்பாக மட்டுமல்ல, இனி காவல் நிலைய சாவுகள் என்ன நேரிட்டாலும் விரைவாகவும் தீவிரமாகவும் நடவடிக்கை எடுக்கிற உணர்வை பெறுவீர்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த முழக்கத்தை நாங்கள் எழுப்புகிறோம். அரசு செவி சாய்த்து நன்றி.